Finally! அடி எப்படி வந்து நம்ம வந்து நம்மளோட ஸ்மார்ட் ஃபோன் ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்க்ரீனை வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து டிஸ்பிளே வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் இந்த ஒரு மெத்தடாக வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோடய ஸ்மார்ட் ஃபோனுக்கு ட்ரை பண்ணேன். ஆல்ரெடி அதை பற்றி நான் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்மார்ட் ஃபோனுக்குமே அவங்க வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து டிஸ்பிளே வந்து மாற்றி கொடுத்துட்டாங்க. ஸோ அது எப்படி நான் வந்து சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவை பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் வந்து பாருங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ ஃபேமிலி ஜாயின் பண்ண இருக்கீங்க அப்படின்னா இப்போ இந்த வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட சேர்த்து பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போகிற வீடியோஸ் வந்து உங்களை வந்து சேரும். இப்போ அவங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். நீங்கள் பண்ண வேண்டிய முதல் விஷயம் வந்து சாம்சங்கோட அஃபிஷியல் சர்வீஸ் சென்டருக்கு வந்து போகிறது. ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் வந்து இந்த மாதிரி க்ரீன் இஷ்யூ வருதுன்னு வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி வந்து எனக்கு ஃப்ரீயாக வந்து ஸ்க்ரீன் வந்து ரீப்ளேஸ் பண்ணித்தாங்க. சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணனால தான் இந்த இஷ்யூ வருது. நான் வந்து என் சைடில் இந்த ஃபிசிக்கல் டேமேஜுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தாராளமாக வந்து அவங்கள்ட்ட பேசி பார்க்கலாம். இப்போது என்ன நடந்துட்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு சர்வீஸ் சென்டர் போனாலுமே சாம்சங்லேருந்து எங்களுக்கு எதுவுமே அஃபிஷியலாக சொல்லலை இந்த மாதிரி ஸ்க்ரீனை வந்து ஃப்ரீயாக ரீப்ளேஸ் பண்ண சொல்லி. ஆனால் நாங்கள் வந்து பண்ணித்தர மாட்டோம், நீங்கள் தான் வந்து அதோட காஸ்ட் வந்து பேர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பேசுவாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டு பாருங்கள். சில சர்வீஸ் சென்டரில் வந்து பண்ணுறாங்க, அவங்க ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னா நமக்கு பிரச்சனை இல்லை. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ரெண்டாவது பண்ண வேண்டிய விஷயம் வந்து ஒரு ஜாப் ஷீட் வந்து ரைஸ் பண்ணணும் அவங்க சர்வீஸ் சென்டரில். அது அவங்களே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரைஸ் பண்ணி தருவாங்க. அதுக்கு சின்ன அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஜாப் ஷீட்னா என்னென்னா சின்ன ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஸோ அதை வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு சின்ன ஒரு ஜாப் ஷீட் வந்து அவங்களோட போர்ட்டலில் வந்து அப்லோட் பண்ணிடுவாங்க. அதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி நான் வந்து ஹையர் அஃபிஷியல்ஸ்ட்டை பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தாராளமாக வந்து ரிட்டர்ன் வந்துடலாம். ஸோ அந்த ஜாப் ஷீட் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகாமலே இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக மேலேருந்து அவங்களுக்கு ப்ரெஷர் வரும், ஏன் இது இன்னும் க்ளோஸ் ஆகாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மூலமாக அவங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அடுத்து இன்னொரு விஷயம், ஏன்னா நம்ம இந்த ஜாப் ஷீட்டை மட்டுமே நம்பிட்டு உட்கார முடியாது. ஆனால் நம்ம சைட்லேருந்து நம்மளுமே சாம்சங்கில் இருக்க ஹையர் அஃபிஷியல்ஸை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணணும். ஸோ அதுக்காண்டி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் நீங்கள் இதான் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் பாயிண்ட். ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய முதல் விஷயம் வந்து ஜாப் ஷீட் ரைஸ் பண்ண பிறகு சாம்சங் வந்து பார்த்திங்கன்னா SDC அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்கும். இது வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து அவங்களுக்கு அவைலபிள் கிடையாது, கூகுளில் வந்து இருக்கும். அந்த ஆப்க்கான லிங்க் வந்து நான் கீழே வந்து கொடுக்குறேன். ஸோ இது சாம்சங்கோட அஃபிஷியல் வெப்சைட்குள்ளேயே போய்ட்டு நீங்கள் அந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணலாம். ஸோ அதில் வந்து எந்த பிரச்சனையும் வந்து உங்களுக்கு இருக்காது. ஸோ அந்த ஆப்க்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்கும். நீங்கள் அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ண பிறகு அந்த ஆப்புக்குள்ளே போய்ட்டு நீங்கள் செட்டிங்ஸ்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் மெயில் டு CEO அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆஃபீஸ் ஹெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் மெயில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 2 ஆப்ஷன் காட்டும். அந்த 2 ஆப்ஷனுக்குள்ளுமே வந்து போனீங்க அப்படின்னா உங்களோட சாம்சங் அக்கௌண்ட் வந்து கேட்கும். ஸோ உங்கள் சாம்சங் அக்கௌண்ட் வந்து நீங்கள் உங்கள் எந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த சாம்சங் அக்கௌண்ட் கொடுக்கறதுல அவங்க அந்த சாம்சங் அக்கௌண்ட் எடுத்து வெரிஃபை பண்ணதில் உங்களுக்கு எந்த ஸ்மார்ட் ஃபோனில் ப்ராப்ளம் இருக்கோ அந்த ஸ்மார்ட் ஃபோனில் லாகின் ஆகிருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ட்ராக் பண்ணுறதுக்கு. ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த சாம்சங் அக்கௌண்ட் கேட்கும், அதை வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து S21 FE வச்சுருக்கீங்க அப்படின்னா S21 FE இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆகிடும். அப்படி நீங்கள் லாகின் பண்ண பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நான் வந்து என்னோடய ஸ்மார்ட் ஃபோனை சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணேன். அதுக்கடுத்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்மார்ட் ஃபோன் இந்த மாதிரி க்ரீன் லைன்லாம் வர ஸ்டார்ட் ஆகிருக்கு. நான் வந்து ஃபிசிக்கலாக எந்த டேமேஜும் வந்து பண்ணலை. அதனால் எனக்கு வந்து ஸ்க்ரீன் வந்து ஃப்ரீயாக வந்து ரீப்ளேஸ் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஆல்ரெடி கஸ்டமர் சர்வீஸ்கிட்ட பேசிட்டு ஜாப் ஷீட்டும் ரைஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாப் ஷீட் நம்பரும் ஒன்று வந்து உங்கள் ஃபோனுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து சாம்சங் வந்து சென்ட் பண்ணுவாங்க சர்வீஸ் சென்டர்லேருந்து. ஸோ அந்த ஜாப் ஷீட் நம்பருமே நீங்கள் சேர்த்து வந்து அதில் மென்ஷன் பண்ணிட்டு நீங்கள் வந்து அந்த பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணிடுங்க. இது வந்து CEOக்கு அனுப்புகிற மெயில். அதேமாரி அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு ரைட் டு சர்வீஸ் சென்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக சென்ட் பண்ணலாம். ஸோ அதேமாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2 to 3 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் வந்து ஒரு கால் வரும். இந்த மாதிரி நாங்கள் வந்து சாம்சங் சர்வீஸ் சென்டர்லேருந்து பேசுகிறோம், உங்களுக்கு என்ன இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கால் வந்து வந்துச்சு. அப்படி கால் வந்த பிறகு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு ஒருத்தர் வந்து பேசுகிறாரு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா
இந்த மாதிரி சாம்சங் வந்து எதுவும் வந்து ஸ்டில் எனக்கு சொல்லலை அஃபிஷியலாக. அதனால் நீங்கள் தான் காஸ்ட் வந்து பேர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. நான் வந்து முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 to 10 minutes வந்து பேசியிருக்கேன். ஸோ மொத்தமாகவே நான் முடியாது, நீங்கள் தான் வந்து எனக்கு பண்ணித்தரணும்னு சொல்லிட்டு ரொம்ப நான் அடித்து பேசினேன். ஸோ நீங்கள் வந்து அவங்க வந்து உங்களை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, நீங்கள் தான் பே பண்ணணும், நாங்கள் ஃப்ரீயாக இப்போ யாருக்கும் ப்ரொவைட் பண்ணுறது இல்லைன்னா. பட் நீங்கள் வந்து ஒத்துக்காதீங்க. அதுக்கு அடுத்த விஷயம் வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொன்னாங்க நான் பேசுறதுல அப்படின்னா, நான் முடியாதுன்னு சொன்ன பிறகு வந்து சரி இதுக்கு மேலே இதை வந்து நாங்கள் ஹையர் அஃபிஷியல் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இன்னொருத்தவங்க வந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க வித்தின் 1 or 2 daysன்னு சொன்னாங்க. அதுக்கு அடுத்த நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேடி வந்து கால் பண்ணாங்க. அவங்க தான் கால் பண்ணிட்டு இந்த மாதிரி சொன்னாங்க. அவங்களும் சேம் அதே கதை தான் வந்து சொன்னாங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ண முடியாது, உங்களுக்கு வந்து எங்களை ஃப்ரீயாக பண்ணி தர முடியாது. அது மட்டும் இல்லாமல் எஃப்இ மாடல்ஸ்க்குலாம் இது வந்து அவைலபிள் இல்லை. ஏன்னா நான் பண்ண இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் ஃபேன் எடிஷன் இல்லாமல் மற்ற மாடல்ஸ்க்கு இல்லாமல் S21, S22, S23, ஸோ அல்ட்ரா, ஸோ அந்த மாதிரி மாடல்ஸ்க்கு எல்லாமே ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்து அப்போயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரீனில் ரீப்ளேஸ் பண்ணுற டேட்டும் முடிஞ்சிச்சு. அவங்க அதான் மென்ஷன் பண்ணாங்க, நாங்கள் ஃப்ரீயாக ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான ஒரு டேட் கொடுத்துருந்தோம், அந்த டேட்டே முடிஞ்சிச்சு, நீங்கள் இப்போ வந்திருக்கீங்க, ஸோ எங்களால் பண்ணித்தர முடியாதுன்னு தான் வந்து சொன்னாங்க. ஸோ அப்பயுமே நான் வந்து ஒத்துக்கலை. அதுக்கடுத்து என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்து இன்னொருத்தவங்க வந்து கால் பண்ணாங்க. அதுக்கு அடுத்த நாள் தி நெக்ஸ்ட் டே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து இந்த மாதிரி சாம்சங் ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து பேசுகிறேன், நான் வந்து ஆக்சுவலாக ஒரு மேனேஜராக இருக்கேன் சாம்சங்கில், இந்த மாதிரி உங்களோட கஸ்டமர் ஐடி, ஸோ அந்த ஒரு ஜாப் ஐடி, ஜாப் ஷீட்டில் நமக்கு ஒரு ஐடி தருவோம். ஸோ அந்த ஐடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஸ்கலேட் ஆகிடுச்சு எங்களுக்கு. ஸோ ஸ்டில் இந்த இஷ்யூ வந்து க்ளோஸ் பண்ணாமல் இவ்வளோ நாள் பெண்டிங்கில் இருக்குது. அதனால் இந்த இஷ்யூ விஷயமாக உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, எனக்கு வந்து நீங்கள் ஸ்க்ரீனை வந்து ஃப்ரீயாக ரிப்ளேஸ் பண்ணி தரணும். ஏன்னா இல்லை என் சைடு எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து கிடையாது. நான் என் ஸ்மார்ட் ஃபோனில் எந்த ஒரு ஃபிசிக்கல் டேமேஜ் எதுவுமே வந்து இல்லை. அது உங்களோட சாஃப்ட்வேர் அப்டேட் தான் நான் வந்து பண்ணேன். ஸோ பண்ண பிறகு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு க்ரீன் லைன் வந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவங்க வந்து என்கிட்ட கேட்டாங்க, உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் ஃபிசிக்கல் டேமேஜ்லாம் இருக்கல, நீங்கள் கீழே போட்டிங்களா அப்படிலாம் சொல்லிட்டு வந்து கேட்டாங்க. நான் வந்து எதுவுமே இல்லைன்னு சொல்லி சொன்னேன். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை எடுத்துகிட்டு போயிட்டு சர்வீஸ் சென்டரில் கொடுங்க, நாங்கள் சர்வீஸ் சென்டரில் கால் பண்ணி பேசிவிட்டு அவங்கள வந்து நாங்கள் ஃபிசிக்கலாக உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் வந்து வெரிஃபை பண்ண சொல்கிறோம், ஏதாச்சும் டேமேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க சொன்னாங்க. ஆல்ரெடி அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்மார்ட் ஃபோன் வந்து சர்வீஸ் சென்டரில் தான் இருந்துச்சு. ஸோ ஒரு 1 to 2 வீக்ஸாகவே ஸ்மார்ட் ஃபோன் சர்வீஸ் சென்டரில் தான் இருந்துச்சு. ஏற்கனவே நான் கொடுத்துட்டு தான் வந்திருந்தேன். ஸோ நான் அவங்கள்ட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஆல்ரெடி என் ஸ்மார்ட் ஃபோன் சர்வீஸ் சென்டரில் தான் இருக்குது, நீங்கள் இப்போ வேணால் அவங்கள்ட்ட என்னென்னு பேசிவிட்டு எனக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொன்னேன். ஸோ அவங்க ஓகே நான் வந்து பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க அந்த மேனேஜர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பர்சனல் மெயில் ஐடி வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ கொடுத்த பிறகு என்னாச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவங்க நான் கேட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க திரும்ப ஒரு 2 days கழிச்சு கால் பண்ணாங்க. 2 days later கால் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து நான் சர்வீஸ் சென்டர்லேயும் விசாரித்தேன். ஸோ உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் எந்த ஃபிசிக்கல் டேமேஜும் இல்லை, நீங்கள் ரீசெண்டாக இருக்க சாஃப்ட்வேர் அப்டேட்டும் வந்து பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த இஷ்யூ வந்திருக்குன்னு அவங்களே சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா லேபர் சார்ஜ் வந்து ஒரு 500 சம்திங் வந்து சொன்னாங்க. ஸோ அந்த லேபர் சார்ஜ் மட்டும் நீங்கள் பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னால் மேக்ஸிமமாக உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனோட காஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக வந்து என்னால் உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணி தர முடியும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ நான் லேபர் சார்ஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேசி பார்த்தேன், இல்லை நாளைக்கு லேபர் சார்ஜ் தரணும், இது உங்கள் சைடு தானே இஷ்யூன்னு சொல்லிட்டு. பட் அவங்க அதை ஒத்துக்கல. மேக்ஸிமமாக என்னால் ஸ்க்ரீனோட காஸ்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக பண்ணி தரேன், பட் லேபர் வந்து ஒரு அரௌண்ட் 5 or 2 சம்திங் சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு அமௌண்ட் மட்டும் வரும், அமௌண்ட்டு நீங்கள் பே பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் வந்து ஃப்ரீயாக மாற்றி தந்துடுவோம். நான் வந்து சர்வீஸ் சென்டர்லேயும் வந்து உங்களுக்காண்டி பேசுகிறேன். ஸோ நான் உங்களுக்கு மெயில் போட்டு நான் அவங்கள்ட்ட பேசிட்டேன் அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஸ்க்ரீன் வந்து ஆர்டர் போட்டுட்டு அவங்களுக்கு மாற்றி கொடுத்துருவாங்க ஒரிஜினல் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கு நான் வந்து ஓகேன்னு சொல்லிட்டேன். அதுக்கான ஒரு மெயிலும் வந்து அவங்க எனக்கு ஷேர் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி ஆஸ் இன்ஃபார்ம் இந்த மாதிரி இவ்வளோ காஸ்ட் உள்ள இந்த டிஸ்பிளே உங்களுக்கு ஃப்ரீயாக வரும், லேபர் சார்ஜ் மட்டும் நீங்கள் பேர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு ஒரு மெயில் ஷேர் பண்ணாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க சர்வீஸ் சென்டருக்கு ஆக்சுவலாக அப்போயே மெயில் அனுப்பிச்சிட்டாங்க போல். ஆனால் சர்வீஸ் சென்டர்லேருந்து எனக்கு ஒரு 2 to 3 days வரைக்கும் எந்த ஒரு காலுமே எந்த ஒரு ரெஸ்பாண்டும் வந்து இல்லை. ஸோ சர்வீஸ் சென்டரில் போய் நான் டேரெக்டாக நேரில் போய் கேட்கறதுல அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஏற்கனவே அவங்களுக்கு சாம்சங்லேருந்து அஃபிஷியலாக மெயில் வந்திருக்கு. ஸோ நம்மளோட ஜாப் ஐடியை போட்டு இந்த மாதிரி இந்த கஸ்டமருக்கு ஃப்ரீயாக ஸ்க்ரீன் ரீப்ளேஸ் பண்ணுங்க, பட் அந்த மெயில் அவங்க பார்க்காம விட்டுட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து போய்ட்டு அவங்க அந்த மெயில் எடுத்து செக் பண்ணிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு திரும்ப ஸ்க்ரீன் ஆர்டர் போட்டு அடுத்து இந்த டிஸ்பிளே வந்த பிறகு திரும்ப வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட் ஒரிஜினல் டிஸ்பிளே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கம்ப்ளீட்டாக மாற்றி கொடுத்தாங்க. வெறும் நீங்கள் வந்து 500 ரூபா தான் பே பண்ணுற மாதிரி வந்து இருந்துச்சு. ஸோ இது வந்து ஃப்ளாக்ஷிப் மாடல்ஸ்க்கு மட்டுமா கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ ஓரளவுக்கு இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன ஒரு 3 to 4 daysக்குள்ளே இருக்க எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீ தாராளமாக வந்து இந்த ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அவங்கள்ட்ட பேசி பார்க்கலாம். பட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் உங்களை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் நீங்கள் அதுக்கு மட்டும் ஒத்துக்காமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஸ்மார்ட் ஃபோனோட டிஸ்பிளே வந்து நீங்கள் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வந்து மாற்ற முடியும். ஏன்னா இந்த க்ரீன் லைன் இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா ஊடால ரொம்பவே ஒரு
ரொம்பவே ஒரு பெரிய இஷ்யூவாக பேசப்பட்டுச்சு. பட் ஸ்டில் இந்த க்ரீன் லைன் இஷ்யூ போயிட்டு தான் இருக்குது. பட் இதை பற்றி இப்போ யாருமே பேசுகிறதில்ல. ஸோ இந்த மெத்தட் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களால் ஈஸியாக உங்களோட ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து கிட்டத்தட்ட என்னோடய ஸ்மார்ட் ஃபோனோட காஸ்ட் டிஸ்பிளே காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 10,300 500 சம்திங் சொன்னாங்க. ஸோ கிட்டத்தட்ட 10,000 வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சேவ் பண்ணேன். ஏன்னா என்னோடய ஸ்மார்ட் ஃபோனில் கிட்டத்தட்ட 13 கோடு வந்து இருந்துச்சு. என் ஸ்மார்ட் ஃபோன் கம்ப்ளீட்டாக யூஸே பண்ண முடியல. ஸோ உங்களுக்கு இதை பற்றி வேறு ஏதாச்சும் டவுட்ஸ்லாம் இருக்குது, இல்லாட்டி வேறு ஹெல்ப்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அதுமாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கும். நீங்கள் உடனே இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணலாம், அங்கேயும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இல்லை ஹெல்ப்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக எனக்கு இன்ஸ்டாவில் கூட வந்து நீங்கள் டேரெக்டாக டிஎம் கூட வந்து பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ